திருவெம்பாவையினுடைய உயிர்ப்பாட்டு என்று சொல்லத்தக்க 19வது பாட்டாகிய உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று தொடங்குகிற இனிய பாட்டு பல்வேறு சிந்தனைகளை நம்முடைய நெஞ்சத்தடத்தில் கொண்டு வருகிற இனிய பாட்டாக அமைந்திருப்பதை இன்றைக்கு பெருமக்களே நாம் சிந்திக்க இருக்கிறோம். பொதுவாக சைவ மரபில் திருக்கோயிலில் பெருமானினுடைய சன்னிதானத்தில் திருமுறைகள் ஓதி வழிபடுவது என்கிற ஒரு மரபு காலகாலமாக இருந்து வருவதை கல்வெட்டுக்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. சிவன் சன்னதிக்கு சென்றால் சிவனுடைய பெருமை சொல்லி ஓதுவாமூர்த்திகள் ஒரு பாட்டு சொல்ல அதற்கு பிறகு தீபாராதனை முடித்து திருநீறு தருவது என்று ஒரு பழக்கம் உண்டு. 12 திருமுறைகளிலிருந்தும் பாடல்களை எடுத்து ஓதுவார்கள் பாட, நாம் தனியாக சென்று வழிபட்டால் நாமே பெருமான் சன்னிதானத்தில் திருமுறைகள் ஓதி வழிபடுவது என்று ஒரு மரபு உண்டு. அந்த 12 திருமுறைகளையும் ஓதி வழிபடுகிற மரபு காலப்பழமையுடைய திருமடங்களிலேயும் திருக்கோயில்களிலேயும் இன்றைக்கும் நிலவுகிறது. ஆனால் ஒரே ஒரு சிறப்பு, மார்கழி மாதத்தில் மட்டும் 12 திருமுறைகளையும் கயிறு போட்டு கட்டி ஓரிடத்திலே வைத்துவிட்டு அதிலிருந்து ஒரு நூலாகிய திருவாசகத்தை எடுத்து திருவாசகத்தினுடைய ஒரு பகுதியாகிய திருவெம்பாவையை எடுத்து திருவெம்பாவையை மட்டும் மார்கழி 30 நாளும் சிவன் சன்னிதானத்தில் ஓதி வழிபடுகிற மரபு நெடுங்காலமாக தமிழகத்து சிவாலயங்களிலே நிலவி வருகிறது. எல்லா திருமுறைகளையும் ஓத வேணும், முடியவில்லை. திருவாசகத்தை ஓத வேணும், முடியவில்லை. திருவெம்பாவை 20 பாட்டையாவது ஓதி வழிபட வேணும், அதற்கும் எனக்கு முடியவில்லை என்று அங்கலாய்த்தால் இந்த 19ஆம் திருப்பாட்டாகிய உங்கையில் பிள்ளை என்கிற ஒரு பாடலை சொல்லி வழிபட்டால் 12 திருமுறைகளையும் பாடி வழிபட்ட பேர் உங்களுக்கு வாய்க்கும் என்று சொன்னால் இந்த பாட்டு மிக உயர்ந்த ஏதோ ஒரு கருத்துடைய பாட்டு என்று உங்கள் உள்ளத்திலே ஒரு குறிப்பு தோன்றும். அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு விளக்கிச் சொல்லப் போகிறேன். 28, 29 நாட்களாக பெண்களோடு சென்று குளிர் நேரத்தில் இறைவன் புகழ்பாடி போய் நீராடி மகிழ்ந்த இந்த பெண்கள் கூட்டத்தில் ஒருத்தி அவள் வீட்டு வாசலில் அன்றைக்கு நீராடி முடித்துவிட்டு வந்துவிட்டாள். அவள் வீட்டுக்குள் இருக்கிறாள். அந்த நேரத்தில் வெளியிலே சென்றிருந்த அவள் தந்தை வீட்டு வாசலுக்குள்ளே நுழைகிறான். அவனை பார்த்துவிட்டு அவன் மனைவி பெண்ணினுடைய தாய் ஓடோடி வந்து ஒரு செம்பிலே தண்ணீர் கொண்டு வந்து கணவனுக்கு கால் கழுவி உள்ளே வரத்தர வாங்கி கால் கழுவி கொண்டு குடித்துவிட்டு திண்ணையில் உட்கார மெல்ல பேச்சை தொடங்கினாள். ஆண்டுதோறும் மார்கழி வருகிறது, தை பிறக்கிறது, ஓரெல்லாம் இருக்கிற பெண்களுக்கு திருமணம் முடிகிறதே, நம் வீட்டில் ஒரு பெண் இருக்கிறாளே, அவள் திருமணத்தை பற்றி நீங்கள் ஏன் இன்னும் யோசிக்கவில்லைன்னு மனைவி உரிமையோடு கணவனை தீண்ட, உள்ளுக்குள்ளே இருக்கிற பெண்ணினுடைய திருச்செவியில் நம்மை பற்றிய பேச்சு என்றதும் அவள் செவி கொடுக்க அவன் சொன்னான், பைத்தியமே, எங்கே போய்விட்டு வருகிறேன், ஒரு அழகான மாப்பிள்ளையை பார்த்து தீர்மானம் செய்து கொண்டு வந்திருக்கிறேன் என்றதும் தாய் மகிழ்ந்து போனாள். கேள்வி கேட்டாள், எப்படிப்பட்ட பையன் என்று கேட்டவுடன் பெரும் செல்வன் அப்படின்னு இவன் சொன்னதும் தாய் முகத்திலே மகிழ்ச்சி. என்றால் வரப்போகிற மாப்பிள்ளை பெரும் செல்வன். பெண்ணினுடைய முகத்தில் எந்த மகிழ்ச்சியும் இல்லை. ஏனென்றால் அவள் இப்படிப்பட்ட மாப்பிள்ளை வேணும்னு நினைக்கல. அடுத்த கேள்வியை கேட்டாள், கல்வி, அவன் கல்லாத கலையே இல்லை. தாய் முகத்தில் இன்னும் பெரிய மகிழ்ச்சி, மகள் முகத்தில் சலனமே இல்லை. அதற்கடுத்தாற்போல் அந்த செல்வத்தை சொல்லியாயிற்று, கல்வி அழகனோ அப்படின்னு கேட்டதும் மன்மதன் அவனுக்கு அழகுக்கு தோற்று போவான். தாய் முகத்தில் இன்னும் மகிழ்ச்சி, பெண்ணினுடைய முகத்தில் எந்த சலனமும் இல்லை. இன்னொரு கேள்வியை தாய் கேட்பாள், அதற்கு அப்பாவிடமிருந்து விடை வரும்னு எதிர்பார்த்தாள். அந்த கேள்வியை தாயும் கேட்கவில்லை, தந்தையும் விடை சொல்லவில்லை. பகீர் என்று இந்த பெண்ணுக்கு வருத்தம் வந்தது. மறுநாள் காலை போய் நீராடி முடித்துவிட்டு எல்லா பெண்களும் தங்கள் தங்கள் வீட்டுக்கு போன பிறகு
தனியாக மணலை எடுத்து குவித்து அம்மையப்பராக வைத்து கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுக்க அந்த மணல் தெய்வத்தை அண்ணாமலையானை பார்த்து இந்த பெண் பாடுவது போல இந்த பாட்டு. என்ன கேட்டாள்? எல்லா திருமணத்திலும் பெண்ணின் கையை பிடித்து பிள்ளையின் கையிலே கொடுத்து, இந்த பெண் பிள்ளையே இன்று உன் கையில் ஒப்படைத்தேன், இன்று முதல் இவளுக்கு தாய் தந்தை எல்லாம் நீதான் என்று பெரியவர்கள் சொல்லுகிற ஒரு வழக்காறு உண்டு. அது என் வாழ்வில் அடுத்த மாதம் தையில் வரப்போகிறது. உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று காலகாலமாக சொல்லப்படுகிற அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் என் வாழ்வில் அந்த சொல் வரப்போகிற காரணத்தால் எனக்கு அச்சம். என்ன அச்சம்னு பெருமான் கேட்டிருக்க வேணும். என் தந்தை கேட்டான், தாய் கேட்டாள். அழகனா என்று கேட்டான், ஆம் என்றான். செல்வனா என்று கேட்டாள், ஆம் என்றான். கற்றவனா என்று கேட்டான், ஆம் என்றான். ஒரு கேள்வி என் தந்தையை பார்த்து தாய் கேட்கவில்லை. அதனால் ஏற்பட்ட அச்சம்னா என்னன்னு. என்ன கேள்வி என்று கேட்டதும் இவள் சொன்னாள், எம் கொங்கை நின் அன்பர் அல்லார்தோள் சேரற்க என்றாள். உன்னுடைய திருவடிகளில் வரப்போகிற மாப்பிள்ளை அன்புடையவனா என்று ஒரு கேள்வி கேட்பான் என்று எதிர்பார்த்தேன், கேட்கவில்லை. ஒருவேளை செல்வமும் கல்வியும் அழகுமுடையவனாக இருந்து உன் திருவடிகளில் அன்பில்லாதவன் எனக்கு கிடைத்துவிட்டால் உனக்கு தொடர்ந்து காலகாலமாக செய்து வருகிற இந்த சிவப்பணி இவன் வருகையால் தடைப்பட்டு போகுமே என்கிற காரணத்தால் தான் நான் வருந்தி நின்றேனென்று உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். என்ன வேண்டுமா? எம் கொங்கை நின் அன்பர் அல்லார்தோள் சேரற்க. எங்கள் மார்பு உன்னுடைய திருவடிகளில் அன்புடையவனைத் தவிர வேறு ஒருவன் மார்பில் சென்று சேரக்கூடாது. எம் கை நினக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க. சிவப்பணியைத் தவிர இந்த கை இன்னொரு பணியை செய்யக்கூடாது. கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றை காணற்க. இரவு பகலில் எங்கள் கண்கள் வேறு காட்சி காண வேண்டாம். நான் கேட்ட இந்த வரத்தை தந்துவிட்டால் சூரியன் கிழக்கில் உதித்தால் என்ன, மேற்கில் உதித்தால் என்ன, எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கு ஏலோர் எம்பாவாயின்னு கேட்ட உறுதிமிக்க முன்னரே நான் சொன்னது போல் உலக நலத்திற்கு மழை வேண்டி உன் திருவடிகளில் அன்புடையான் ஒருவன் கணவனாக எனக்கு வாய்க்க வேண்டும் என்று நீராடிய பெண்ணொருத்தி வைத்த அற்புதமான விண்ணப்பத்தை திரட்டி எடுத்து தந்த உயிர்நாடிப்பாட்டை இந்த புலர்காலையில் உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் நான் அளவற்ற மகிழ்ச்சி அடைகிறேன்.